குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அது ரியல் குணா குகையில போய் ஷூட் பண்ணாங்களா இல்ல அட்லீஸ்ட் ஒரு அந்த மாதிரி ஒரு செட்டு போட்டு எடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ எப்படி ஷூட் பண்ணாங்க? எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் போனா எப்படி இருக்கும்? டேய் நாளைக்கு தேடலாம்டா, வா சாப்பிட்டுட்டு வந்து தேடலாம். வடிவேல் கிணத்துக்குள்ள இருந்து வராரு இல்லையா, ஆமா அந்த தலையில இது ஆமா, வச்சு என்னடா முடி வச்சு நடக்குதுங்க என்னதான் நடக்குதுங்க. ஆக்சுவலா ஆக்டிங் பெருசா எனக்கு அதை பத்தின நாலேஜ் அப்படிலாம் இல்லை. ஒண்ணுமே இல்லாம பிளாங்கா ஆரம்பிச்சதுதான். ஸோ ட்ரை பண்ணேன், ஒன்று பண்ணேன், ஓகே கொஞ்சம் நமக்கு வருது, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வரைக்குமே நான் நல்லா நடிப்பேன்லாம் சொல்ல மாட்டேன். ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்றோம், கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்றோம். நான் தான் எப்பயுமே வந்துட்டு ஈவன் ஒரு நாளுமே நான் ஒரு நாள் ஷூட் இருக்கு நீங்க வாங்க வந்து பண்ணி கொடுங்கனாலுமே ஐ வில் டூ. இல்லை ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற மனப்பான்மையில தான் இருப்பேன். உங்களை ஒரு படத்துல இப்ப பார்த்துருந்தேன் அப்படின்னு. அப்படியா? எந்த படம்? கழகத்தலைவன் ஆக்சுவலி ஒரு குட்டி இது பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நோட்டீஸ் பண்ணிட்டு அது சொல்லியும் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாவீரன் விஜய்னா தெரியும், அந்த படத்துலமே என் பேர் விஜய் தான் வச்சாங்க. பட் லாஸ்ட்ல மட்டும் தெரியும். இளவரசி அம்மா கேரக்டர்னால எல்லாரும் ஆமா, இளவரசி அம்மானா எல்லாருக்குமே ஈஸியா தெரியும். இன்னொரு எங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் கிடைச்சிச்சு, நீங்க வந்து விடுதலை 2ல நடிக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ சமீபத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ அந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் விஜயலட்சுமி நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மஞ்சுமல் பாய்ஸ் நீங்களும் அதில் ஒரு பாட்டாக நடிச்சிருக்கீங்க. ஸோ வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே முக்கியம் ரெகக்னைசேஷன். ஸோ இந்த படம் மூலமா எனக்கு அது கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சுங்க? நம்ம வழக்கம் போல ஆடிஷன்ஸ் போயிட்டு அது மூலமா தான் ப்ராசஸ் பண்ணி செலக்ட் பண்ணாங்க. டேரக்டர் சார் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ஆடிஷன்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் ஆகி செலக்ட் ஆகிருப்பீங்க. அவர் வந்து அந்த கேரக்டர் சொல்கிறப்ப ஸோ நீங்கள் அந்த மக்கள்கிட்ட போய் பாருங்க, அந்த குணா குகையோட கடைகள் வச்சிருப்பாங்க, அவங்ககிட்டலாம் போய் பேசுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரா? அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல. இன்னொன்னு நம்மளோட நேட்டிவிட்டி இங்கே தானே. ஸோ என்னோட பேக்ரவுண்டுமே நான் தேனி தான் ஆக்சுவலா. ஓகே. ஸோ நம்ம அந்த ஸ்லாங் எல்லாமே அது நமக்கு தானா வந்துடும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ லுக்கா மட்டும் அவங்க ஒரு லுக் டிசைட் பண்ணது தான் அவங்க கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ஓகே பண்ணிட்டு அப்படியே போய் பண்ணியாச்சு. இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம மெனக்கட்டு பண்ணும்போது அதே மாதிரி கொஞ்சம் ரியாலிட்டியோட நம்ம பழகிருப்போம் இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒவ்வொருத்தரையும் பார்க்கறதுலேருந்து அவங்களோட குணாதிசயங்களை வந்து அப்ளை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டர் ஒரு வித்தியாசமா மாறிடும். ஸோ அப்படிதான். இதுக்கு முன்னாடி குணா கேவ் போயிருப்பீங்க, ஆக்டரா இல்லாம டூரிஸ்டா போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுச்சாங்க இந்த மாதிரி ஸ்டோரி இருக்கு, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, இந்த மாதிரி சொல்லியிருந்திருக்காங்களா? இல்ல, ஆக்சுவலா நான் குணா கேவ் போனதே இல்லையா? ஈவன் செம்பி படம் போனப்ப கூட நான் போக வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா 6 to 6 இன்ஸ்டியூட் போயிடும். ஸோ நமக்கு போக வாய்ப்பே இருக்காது. அப்படிதான் இருக்கும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா குணா கேவுக்குள்ள போறோம். போயிட்டு அந்த வெளியே இருக்கிற அட்மாஸ்பியர் அது மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனா ஸ்டோரி ஷூட் போகும்போதே தெரியும். ஸோ இந்த மாதிரி குணா கேவ்ல ஒருத்தர் விழுந்து அதில் எப்படி காப்பாத்தினாங்களா இல்லையா, தான் ஸ்டோரி. ஸோ இதை இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அது மக்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்றது இன்னும் பெருமையா இருக்கு. சினிமாவில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் பண்ணி கேரக்டர் ஆர்டிஸ்டா சில படங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த படங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேரும்போது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் அவங்களோட ஃபேஸ் வந்து நல்லா வெளியவே தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து மஞ்சுமல் பாய்ஸில் நடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த படம் வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்றப்ப என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கு? நம்ம என்னதான் வந்து சின்ன குட்டியான ரோல்கள் நம்ம பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலுமே கேரக்டரான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அது வந்து நோட்டீஸ் பண்ணப்படும். நம்ம ஒரு படங்கள் பார்க்கும் போதுமே ஈஸியா நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அதுலதான். ஏன்னா ஒரு டயலாக் பேசிட்டு அதுல வந்து பெருசா ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனா அது சொல்ல முடியாது. இப்போ 1 கோடி பே அப்படின்ற மாதிரி ஹிட் ஆகுற இதுவுமே இருக்கு. ஸோ எதுவுமே குறைவு கிடையாது. ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்றோம், கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்றோம். நான் தான் எப்பயுமே வந்துட்டு ஈவன் ஒரு நாளுமே நான் ஒரு நாள் ஷூட் இருக்கு நீங்க வாங்க வந்து பண்ணி கொடுங்கனாலுமே ஐ வில் டூ. இல்ல ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற மனப்பான்மையில தான் இருப்பேன். அதை தாண்டி என்னன்னா நம்ம கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறும்போது அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகுது. ஸோ அதுக்காக நம்ம மெனக்கடலும் அதிகமாகும். ஏன்னா ஒரு கேரக்டரை நம்ம டிராவல் பண்ணணும். ஸோ அந்த கதைக்கேற்ற மாதிரி நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கெரியர் வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பாபா பிளாக் ஷீப் வந்தது இல்லையா? ஸோ ராஜ்மோகன் சாரோட ப்ராஜெக்ட்ல தான் லாக்டவுனுக்கு முன்னாடி கமிட் ஆயிருந்தேன்.
ஸோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. கரெக்டாக டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. திடீர்னு லாக்டவுன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க. கரெக்டாக அந்த டேட்ஸ் கொடுத்த டேட்லேருந்து பண்ண முடியாமல் போச்சு. மார்ச்ல லாக்டவுன் போட்டாங்க. அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று கேட்டாங்க. சரி ஓகே. ஆக்சுவலாக ஆக்டிங் பெருசாக எனக்கு அதை பற்றின நாலேஜ் அப்படிலாம் இல்லை. ஒன்றுமே இல்லாமல் பிளாங்காக ஆரம்பிச்சது தான். ஸோ ட்ரை பண்ணேன். ஒன்று பண்ணேன். ஓகே கொஞ்சம் நமக்கு வருது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வரைக்குமே நான் நல்லா நடிப்பேன்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ வருது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நம்ம இன்னும் எவ்வளோ இயல்பா பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸ் தான். அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மூவிக்குள்ள போனேன். ருத்ரன் தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணது. ஸோ அதுல வந்து நம்ம நாசர் சார், பூர்ணிமா மேடம் அவங்களோட காம்பினேஷன்ல ஒரு சீன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவே அவங்களோட பெரிய லெஜெண்ட்ஸ். அவரு நாசர் சார் பார்த்துட்டு கேட்டாரு, தியேட்டர் ஆர்டிஸ்டா அப்படின்னாரு. இல்ல சார், நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி அந்த மாதிரி இருந்துச்சு. லாரன்ஸ் சார் இருந்தாரு. ஸோ எல்லாரும் நமக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணது. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே இப்போ மூவிஸ் ஒன்னொன்னா பண்ணிட்டு இப்போ மஞ்சுமேல் பாய்ஸ் வந்து என்னோட லாஸ்ட் இப்போ ஒரு ஹிட் மூவியா வந்துட்டு அமைஞ்சிருக்கு எனக்கு. ஸோ ஆஃப்டர் ரிலீஸ் அப்புறம் வந்து டைரக்டரோ இல்லை படத்துல இருந்து டீம்ஸை மீட் பண்ணி பேசுனாங்களா ஏதாச்சும்? ஆக்சுவலாக இன்னைக்கு தான் நாங்கள் டைரக்டர் சார் வந்து ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக வந்திருந்தாரு. ஸோ பார்த்தோம். ஜஸ்ட்டு தேங்க்ஸ் மட்டும்தான். ஏன்னா இதுக்கு வேற எந்த வேர்ட்ஸ்லையும் சொல்லி நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ அவர் பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரே தடவை மட்டும் கால் பண்ணி, சார் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பேசிக்கிட்டோமே தவிர மற்ற எல்லாருமே டீம்ல இருக்கவங்க எல்லாமே பேசினாங்க. ஈவன் ஆர்ட் டைரக்டர் தான் இதுல வந்து ரொம்ப மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்டயுமே விஷ் பண்ண, சார் ஒரு மேஜிக்கே பண்ணியிருக்கீங்க ஒர்க்ல வந்துட்டு. இந்த மாதிரி ரியாலிட்டி அப்படின்றது வந்து ஒரு படத்துல கொண்டு வரதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நடிப்பையும் தாண்டி நடிகர்கள் நடிச்சாதான் அது ரியலா இருக்கும். ஸோ நல்லா நடிச்சா. ஸோ அதையும் தாண்டி பின்னாடி இருக்கிற செட்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ரியலா இருந்துச்சு. ஸோ அவங்களோட அவ்வளவுதான் அந்த கான்வோ அப்படி இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கேள்வியா இருக்கும். ஏன்னா அது வந்து செட்டு மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு ரியல் குகைமா தான் தெரிஞ்சுச்சு. அது ரியல் குணா குகையில போய் ஷூட் பண்ணாங்களா இல்ல அட்லீஸ்ட் ஒரு அந்த மாதிரி ஒரு செட்டு போட்டு எடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ எப்படி ஷூட் பண்ணாங்க? ஏன்னா நீ கடைகள் எல்லாமே வந்து குணா கேவோட வாசல்ல வச்சு எடுத்திருப்பாங்கன்றது தெரியும். ஆனா அந்த செட்டு எப்படி போட்டாங்க? ஆக்சுவலா கடைகள் எல்லாமே குணா கேவோட எக்ஸாக்ட் வாசல்ல இல்ல. அது கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல வந்துட்டு அந்த குணா கேவ் அப்படின்னு போட்டுட்டு போர்டு போட்டுட்டு ஒரு கடை எல்லாமே செட்டு தான். இட்ஸ் நாட் அ ரியல் ஷாப்ஸ் அந்த மாதிரி. என்னன்னா நம்ம அந்த டைம் அது ரொம்ப முன்னாடி நடந்த இன்சிடென்ட் அப்படின்றனால இப்போ என்ட்ரன்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணி ஒரு மாதிரி வேற செட்டப்ல இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இவங்க எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அந்த பழைய அந்த ஃபீல் வரணும் அந்த பீரியட் வரணும்ன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்க. செட்டுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, கேவ்லயும் எடுத்திருக்காங்க நிறைய ஷார்ட்ஸ். எவ்வளவு தூரம் எடுக்க முடியும் போக முடியுமோ அது வரைக்கும் எடுத்திருக்காங்க. பட் அந்த இன்டெப்தான இதெல்லாம் வந்து இங்க எடுக்க பாசிபிலிட்டிஸ் கிடையாதுன்றதுனால ஏதோ சார் வந்து ஒரு இதுல சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல. அது மூலமா வந்துட்டு ஃபுல்லா ரேடியஸ் அது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி லிட்டரலா வந்து அந்த குகை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஸ்கேன் பண்ணி அது மூலமா அப்படி டிட்டோவா செட் வந்து போட்டிருக்காரா அப்படி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நிறைய பெரிய ப்ராசஸ் தான். ஏன்னா நீங்க படத்துல எனக்குமே ஆக்சுவலா நான் செட்டுக்கு போகல. ஸோ லைவா அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, எனக்கு தெரியாது. ஆனா வந்துட்டு அப்படியே நம்ம எப்படி ரியல் அந்த என்ட்ரன்ஸ் உள்ள போறோமோ ஃபுல்லா அதே செட் சேம் செட்டை வந்துட்டு அப்படியே போட்டிருக்காங்க கொச்சியில அந்த ரியலா இருக்கிறதுவே. ஸோ அது உண்மையிலேயே வந்துட்டு பெரிய விஷயம். இப்போ மஞ்சுமேல் பாய்ஸோட மீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? சோஷியல் மீடியால நிறைய பாக்குறீங்களா? அதெல்லாம் பாக்குறப்ப எப்படி இருக்கு? நிறைய பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எப்படின்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் போனா எப்படி இருக்கும், டேய் நாளைக்கு தேடலாம்டா, வா சாப்பிட்டுட்டு வந்து தேடலாம், இந்த மாதிரி எல்லாம் போய் விழுந்துட்டானா, ட்ரெயின் எத்தனை மணிக்கு, தா வா போலாம் அப்படின்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா வடிவேலோட இமேஜ் போட்டுட்டு வடிவேல் கிணத்துக்குள்ள இருந்து வராரு இல்லையா, அந்த தலையில இது என்னதான் நடக்குதுங்க அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே ஓகே, அதை வந்து என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா அந்த படத்துக்கு நிறைய கொண்டாடிட்டாங்க. நிறைய இதுக்கு பெரிய சப்போர்ட் என்னன்னா மக்கள் தான். சோ மக்கள் இந்த சப்போர்ட் இந்த ஆதரவு கொடுக்கலன்னா இந்த அளவுக்கு இது வந்திருக்காது. அவங்க என்ஜாய் பண்றாங்க அந்த கண்டென்ட்டை வச்சு. சோ அதுமே என்னன்னா அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் தான். சோ பிரச்சனை இல்ல. சோ இப்ப ரீசெண்டா வந்து கமல் சார் வந்து கூப்பிட்டு மொத்த டீமையுமே பாராட்டினாங்க. ஸோ வந்து நீங்க உங்களுக்கு அப்ரோச் வந்துச்சு, நீங்க போனீங்களா அந்த மாதிரி? எதுவும் இல்ல அது ஆக்சுவலா அது
ஏன்னா உடனே நடந்தது. நானுமே வந்துட்டு அவுட்டோர் ஷூட்ல இருந்தேன். நான் பேசினேன். சரி வராங்கன்றது தெரியும் அவ்வளவுதான். ஸோ ஒருவேளை நான் இங்க இருந்திருந்தேன்னா மேபி போய் பார்த்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். நம்ம ஒரு படம் நடிக்கிறோம். ஸோ அப்போ ஒரு லெஜெண்டரி அவர்கிட்ட இருந்து ஒரு பாராட்டு கிடைக்குது அப்படின்றப்ப, அந்த படத்தோட ரெகக்னிஷன் கிடைக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு எப்படி ஃபீலா இருந்துச்சு? ஐயோ! அது வந்து அவருக்கு ஆக்சுவலா நாங்க ட்ரிபியூட் மாரி தான். இது அவரோட அந்த பாடலும், அந்த இடமுமே வந்துட்டு இந்த படத்துக்கு மேலும் ப்ளஸ்ஸா ஆச்சு அப்படின்றது தான் உண்மை. அத தாண்டி வந்து அவரு வந்து கூப்ட்டு அந்த படம் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீமோட விஷ் பண்ணி பேசினதெல்லாம் ரொம்ப பிளெஸ்டு மொமெண்ட் தான் எங்களோட டீமுக்கு ஆக்சுவலா. சக்சஸ் அப்படின்றது நடந்துரும். ஸோ எல்லாரோட லைஃப்லயும். அதை தாண்டி வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கா ஒரு சேஞ்ச் ஓவரா தியேட்டருக்கே வராத மக்கள் எவ்வளவோ பேர் வந்து ஒரு 10 டேஸ்க்கு மேல தியேட்டருக்கு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா சினிமாவிலேயே வந்து ஒரு பெரிய சேஞ்சா வந்து இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஒன் ஆஃப் த பார்ட் இந்த மூவில நானும் இருக்கேன் அப்படின்றது இன்னும் வந்துட்டு சூப்பரா இருக்கு. இப்போ சமீபத்துல வந்து நிறைய சின்ன படங்கள்லாம் வந்து ஓடாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பார்வை இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுவும் இல்லாம அதர் லாங்குவேஜ்லயும் ஒரு நல்ல கண்டென்ட் கொண்டு வந்தா இங்க தமிழ் மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சாலிடான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து மஞ்சள் பாய்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து தமிழ் மக்கள் இவ்வளவு கொண்டாடுறாங்க, இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி இவ்வளவு பண்றாங்க அப்படின்றப்ப இந்த செலிப்ரேஷன்ல பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு? ஒரு மொழியே புரியாம ஒரு படத்தை கொண்டாடுறாங்க அப்படின்றது வந்து இந்த கதையும் அந்த எமோஷனலான கனெக்டும் அதோட மேக்கிங் அந்த ரியாலிட்டி மட்டும்தான் காரணமே. வேற ஒண்ணுமே இல்லை. அந்த பாட்டுக்காக அந்த வைப் அந்த அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்காக வந்து வெயிட் பண்றது எல்லாருமே. படம் பார்த்துட்டியா? படம் பார்க்கலன்னா வந்துட்டு அவங்க ஏதோ பெரிய தப்பு பண்ணவங்க மாதிரி உணர வைக்கிற அளவுக்கு வந்துட்டு சோசியல் மீடியாவா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு போட ஆரம்பிக்கும் போது அது இன்னும் வந்துட்டு மேபி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி தான் எல்லாருமே போய் பார்க்க வச்சிருக்கு. அதே மாதிரி அந்த லாஸ்டா வந்து அந்த சீன் எடுத்து போட்டாதான் ஏதோ நம்மளும் படம் பார்த்துருக்கோம் ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுவே ஒரு செலிப்ரேஷன் தான். ஒரு மூவியை எப்படி எவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்களோ அது இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு. தமிழ்லயும் நிறைய நல்ல படங்கள் வருது. என்ன சின்ன சின்ன படங்கள் கவனிக்கப்படாம போயிடுது. ஸோ அதை தாண்டி வந்துட்டு ப்ரொடியூசர்ஸுமே கமர்ஷியலான ஆஸ்பெக்ட் மட்டும் பார்க்காம இந்த மாதிரி ஒரு நல்ல கதையை வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஹிட்டை மக்கள் கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு சாட்சியா இருக்கு. ஸோ எல்லாம் சேஞ்ச் ஆகும் நம்புவோம். இந்த படம் பேசும்போது வந்து உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு படம் வந்து ஒரு சின்னதாக ஒரு நோட்டிசபிளான ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு பேர் வாங்கி கொடுத்த படம் மாவீரன் சொல்லலாம். இளவரசியோட அம்மா கேரக்டர். ஸோ அந்த படத்தோட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு? அதுவும் ஆடிஷன் தான் போனேன். ஒரு 2-3 தடவை வந்துட்டு கூப்பிட்டாங்க அந்த ரோலுக்காக ஆடிஷனுக்கு போய் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் ஆகுற வரைக்குமே கொஞ்சம் ஒரு இதா இருக்கும் இல்லையா? ஐயோ கூப்பிட்டுருவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலா வந்துட்டு ஓகே கன்ஃபார்ம் அப்படின்னு மற்ற எல்லா இதுவும் பேசி முடிச்சாங்க. அப்போ வரைக்குமே அதை பிலீவ் பண்ண முடியல. கமிட் ஆயிட்டோம். இன்னொன்னு எஸ்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டர். அண்ட் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நானுமே விஜேவா பண்ணணும்னு சொல்லி தான் சென்னை வந்து இங்க 1 இயர் படிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணதே கெரியரை. ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட படத்துல ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றதுமே ஒரு எக்ஸைட்டிங்கா அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஷூட் டே ஃபர்ஸ்ட் டே போனதுக்கு அப்புறம் தான் ஓகே நம்ம வந்து இந்த படத்துக்குள்ள வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் நல்ல ஒரு ரெகக்னிசேஷன் எப்படின்னா சொன்னா இப்ப மாவீரன் விஜய்னா தெரியும். அந்த படத்துலமே என் பேர் விஜய் தான் வச்சாங்க. பட் லாஸ்ட்ல மட்டும் தெரியும். ஆமா இளவரசி அம்மானா எல்லாருக்குமே ஈஸியா தெரியும். அது வந்துட்டு நல்ல ஒரு இது கொடுத்துச்சு ஒரு ரெகக்னிசேஷன் அதுவுமே கொடுத்துச்சு. என்ன சொன்னா தெரியும்ன்ற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தாலே இப்ப மேபி அதுவுமே எனக்கு ஒரு காரணம் தான். இப்ப அந்த படம் எல்லாம் பண்ண போய் தான் நான் இந்த படத்துல ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகுறேன். இல்லைன்னா அந்த படங்கள்லாம் நான் பண்ணாம இந்த படத்துல இப்ப நோட்டீஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப வந்து இப்போ எஸ்கே சைடா இருக்கட்டும் சரி, அவங்க இந்த மாதிரி உங்களை பார்த்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுங்க இல்லாட்டி ஏதாச்சும் சின்ன சின்ன அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா? அந்த மாதிரி ஏன்னா நீங்க சொன்னீங்க இன்ஸ்பயர் எடுத்து வந்திருக்கீங்க சொல்றப்ப நீங்க பர்சனலா கேட்டீங்களா அப்படின்ற? இல்ல பர்சனலா நான் பேசும்போது எல்லாருமே ஒரு தடவை ஒரே ஒரு நாள் சார் எல்லாரும் கூடயுமே பேசி, ஏன்னா எல்லாமே ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். கொஞ்சம் சீரியஸாவே இருக்கும். ஏன்னா மாஸ் கிரௌடு ஒரு 500 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே இருக்குமா எங்களோட செட்டு. பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். பட் ஒரு நாள் மட்டும் பேசும்போது சொன்னார், ஒரு தடவை சொன்னாரு, உங்களை ஒரு படத்துல இப்ப பாத்துருந்தேன் அப்படின்னு. அப்படியா? எந்த படம்? கழக தலைவன் ஆக்சுவலி ஒரு குட்டி இது பண்ணிருப்பேன். ஸோ அதுல நோட்டீஸ் பண்ணிட்டு அதை சொல்லியும் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் நமக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டி அவங்க வந்துட்டு நம்மளை பார்த்தோம் அப்படின்னு சொல்றது வந்து அது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்டா சரி அதுல இருந்து ஒரு சந்தோஷம். ஆனா அவர்கிட்ட என்னன்னா அவர் தயார்படுத்திக்கிறது விதம் வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப சீரியஸா இருந்துச்சு. ஏன்னா இந்த அமரன் படத்துக்காக வந்துட்டு நம்ம அந்த எங்களோட ஷூட் டைம்ல தான் வந்துட்டு அவர் அதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தாரு போல. ஸோ அதுக்காக டயட்லாம் இருப்பாரு. ஸோ ஃபுட்டு கம்மியா எடுத்துப்பாரு. அப்போ அந்த த்ரூ அவுட் அந்த ப்ராசஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் திடீர்னு குறைஞ்சிருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே வந்துட்டு ஒரு விஷயம் வேணும், ஒரு சேஞ்ச் வேணும்ன்றதுக்காக ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி எல்லாம் நம்மளை மாத்திக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்ப பார்த்து கத்துக்கிறோம். ஸோ விக்ரம் சாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த
இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் சிவா சாரை பார்க்கும்போது அவர் சொல்லி நான் பண்ணதை விட அவர் வந்துட்டு அவரை பார்த்துட்டு ஓகே நம்மளும் வந்துட்டு நாளைக்கு இப்படி இது நடந்துக்கணும், ஒரு ஹம்பிளா நடந்துக்கணும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் அது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எவ்வளோ வளர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கணும், எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாருக்குமே ஈக்குவலா, ஈவன் எல்லா சுத்தி இருக்கிற எல்லாரையுமே ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு எங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் கிடைச்சிச்சு, நீங்க வந்து விடுதலை 2ல நடிக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? ஆக்சுவலா வெற்றிமாறன் சார் ப்ராஜெக்ட்ல அது பண்றோம் அப்படின்றதே வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா எல்லாரோட கனவுமே இருக்கும், அவர் ஒரு சாரோட ப்ராஜெக்ட்ல எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்ட்டு. என்ன கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போனேன். அதுல வந்து கென் கருணாஸ்க்கு வந்துட்டு சிஸ்டரா நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல ஒரு எமோஷனலான சீக்வன்ஸ்ல இருப்பேன். ஸோ படம் வரும்போது பாருங்க. சார் அதான் ரொம்ப சீரியஸா அந்த ஒரு ஒர்க்கை வந்துட்டு பயங்கரமா ஃபோக்கஸ்டா பண்ணுவாரு சார். நம்ம வெற்றிமாறன் சார் பொறுத்தளவுல ரொம்ப நாளா நான் டிராவல் பண்ணல. எனக்கு ஒரு ஃபியூ டேஸ் தான் இருந்துச்சு. இருந்தாலுமே வந்துட்டு அந்த மேக்கிங்ல இருக்கிற சின்சியரிட்டியா இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அவர் இப்படிதான் வேணும், இப்போ நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்ஷன் சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிக்கங்க, இதெல்லாம் ஏன்னா நமக்கு வந்துட்டு நம்ம அவரோட ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றோன்றப்போ கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஓகே நல்லா பண்ணணும் அப்படின்றதுல பண்ணிட்டு இருப்போம். ஸோ அவருமே வந்து நிறைய இன்புட்ஸ் நிறைய கொடுப்பாரு. ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து அவர் பெரிய டைரக்டர்ன்ற மாதிரி நடந்து நான் பார்க்கவே இல்லை. அவர் வந்து வருவாரு, இதெல்லாம் பண்ணிக்கங்க, இதை பண்ணிக்கங்கன்னு அப்புறம் கோ டைரக்டர் வந்து சொல்லுவாரு. ஸோ இப்படியே தான் ப்ராசஸ் உள்ள போயிட்டே இருக்கும். ஆனா என்ன அவங்கெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு கிரியேட்டிவா இருக்காங்க. இப்ப வெற்றிமாறன் சார் எல்லாம் பார்க்கும்போது அவரும் கிரியேட்டிவா இருக்காங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, நிறைய இன்புட் கொடுக்குறாங்க, எப்படி ஒரு இதை ஹேண்டில் பண்றாங்க, லீடர்ஷிப்பா உள்ள எப்படி பாக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் அவரை பார்த்து உண்மையிலேயே கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு மூவிக்கும் ஒரு ஆடிஷன் போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ விடுதலை 2க்கு ஆனா ஆடிஷன் போயிருப்பீங்க. ஸோ அந்த ஆடிஷன்ல வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடந்திருக்கலாம், இல்லாட்டி வெற்றிமாறன் சார் ஒரு இன்புட் கொடுத்துருக்கலாம். அது என்ன மாதிரி இருந்துச்சு? இல்ல இது ஆக்சுவலா வந்து நாங்க ஆடிஷன் போனோம். பார்த்துட்டு லுக்கா அவங்க இதா இருக்காங்களா, நம்மளோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு தான் கேஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக ஸ்பெஷலான ஆடிஷன் அந்த மாதிரி வைக்கல. ஸோ அவர் பார்த்துட்டு ஓகே இவங்க பண்ணியிருக்காங்க, என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் என்ன அதுக்காக சூஸ் பண்ணியிருந்தாங்க. செம்பியில நீங்க நடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அங்க வந்து பிரபு சாலமன் சார் வந்து ஒரு மேக்கிங், அதுவும் ஒரு மலை சார்ந்த ஒரு கதை அம்சம் கொண்ட படம் தான். ஸோ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஆக்சுவலா செம்பி வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி. ஏன்னா அது த்ரூ அவுட் நாங்க வந்து கொடைக்கானல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், திரும்ப கீழே இறங்குவோம், திரும்ப மேலே ஏறுவோம். ஏன்னா எங்களோட சீக்வன்ஸ் ஃபுல்லா பஸ்ல. ஸோ அதனால வந்துட்டு மேலே ஏற கீழே இறங்க நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும். என்னன்னா லைட்ஸ் மாறிட்டே இருக்கும், திடீர்னு மிஸ்ட் வரும், திடீர்னு ரெயின் வரும், திடீர்னு வந்துட்டு ரொம்ப பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும் ஒரு ஏரியால போய் ஷூட் பண்ணிட்டு இருப்போம். இந்த நிறைய விழற சீக்வன்ஸ்லாம், பஸ் விழுகிறது, ஒரு ஜீப் விழற சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அங்க லிட்டரலா வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வந்துட்டு யாருமே போக மாட்டாங்க. அவ்வளோ ஹைட்ல அவ்வளோ ஒரு ரொம்ப கர்வான ரொம்ப குட்டி ரோட்லலாம் வந்து டிராவல் பண்ணியிருப்போம். ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி என்ன பண்ணுவீங்களான்னு கேட்டா சத்தியமா பண்ண மாட்டேன். அப்ப தெரியல, அதுல இருக்கிற ரிஸ்க் எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்திருக்கோமா அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப இதா இருக்கு. நம்ம சார் கிட்ட பொறுத்தளவுல வந்துட்டு கத்தி நான் பார்த்ததே இல்லை. சார் வந்துட்டு அதிகபட்சமா என்னடா அப்படின்னு தான் கேட்பாரு. இதை பண்ணிட்டீங்களா, இவ்வளவுதான் இருக்கும் அவரோட இதுமேவும். ஏன்னா அவர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீவியஸா அவ்வளோ மூவி பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே வந்துட்டு இவ்வளவுதான் அவரோட அதிகபட்ச ரியாக்ஷனேவும். அதே மாதிரி சொல்லுவாரு, இன்புட்ஸ் நல்லா ஆன் ஸ்பாட் இப்படி பண்ணி காட்டுவாரு. அவர் வந்து டைரக்டரையும் தாண்டி ஒரு நல்லா அவர் நடிப்பாரு. ஏன்னா அவர் அந்த சொல்லி காட்டுற விதமா இருக்கட்டும், மாடுலேஷனா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதே மாதிரியே சொல்லி காமிச்சு வேலைலாம் வாங்குவாங்க. ஈவன் கேமரா வந்து அதை வைக்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா பஸ்ல வந்துட்டு எல்லாருமே கவரப்பும் வாங்கணும், கேமராவும் செட் பண்ணணும், அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ஈஸியா ஹேண்டில் பண்ணாரு. ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு காலையில வந்து எங்களுக்காகவே வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாம் டிராவல் பண்றோம் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா ஒவ்வொருத்தரோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அந்த இதுல வந்து ரொம்ப இதா இருந்தாரு. ஸோ எங்களுக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம். அது மட்டும் இல்லாம நம்ம கோய்சர்லா மேம். ஸோ அவங்க வந்து ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ். அவங்க கூட வந்துட்டு அவங்க இந்த ஹம்பிளா ஆக்சுவலா வந்துட்டு எப்படி இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்களான்ற அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸே வேற. பட் ஆனா அவங்க வந்து அத ஒரு இடத்துல கூட காமிச்சுக்கல. எங்க கூடயே ஈக்குவலா டிராவல் பண்ணுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, நமக்கு இவ்ளோ காம்ப்ளிகேஷனான இதுல வந்துட்டு அவ்ளோ ஏஜ்ல வந்து அவங்க இந்த ரிஸ்க் எடுத்து இந்த படம் பண்ணியிருப்பாங்களான்னா வேற யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க எடுத்து எல்லாமே பண்ணாங்க. அதுக்காக ரியலா அவங்க எடுத்த ரிஸ்க் எல்லாமே அந்த மரத்துலலாம் வந்து ஏறினதுலாம் ரொம்ப ரியலா வந்து லிட்டரலா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டா விழுந்தா அவ்வளவுதான் போச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் வந்து எங்களுக்கு செம்பி பார்க்கும்போது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மாதிரி வந்து நாங்க டிராவல் பண்ணோம்.
நல்ல மெமரிஸும் கொடுத்த நல்ல படம். மெமரிஸுமே கொடுத்த படம். நீங்க ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நோட்டபிளான டைரக்டர்ஸ் வந்து. அதாவது ஒவ்வொரு டைரக்டருக்கும் நம்ம ஸ்பாட்ல நம்ம ஆக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்றப்ப, டப்பிங்ல வந்து நம்மள இன்னும் மெருகேத்துறது அவங்களா தான் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு படங்கள் பண்றப்ப அந்த டப்பிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க. டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பா இருந்தது வந்துட்டு நம்ம மாவீரன்ல பண்ணும்போது தான். மாவீரன். ஆமா. ஏன்னா நம்ம ஸ்பாட்ல பண்ண அந்த இதை விட நம்ம ஸ்லாங்கா அந்த லைவ்லினஸ் மாறாம ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணது வந்துட்டு நான் மாவீரனுக்காக தான். ஸோ மடானா ஸ்வின் சார் வந்து அதுல சீரியஸா இப்படிதான் அப்படின்ற மாதிரி சூப்பரா வேலை வாங்கினாரு. என்ன எனக்கு போர்ஷன்ஸ் கொஞ்சம் இதா இருந்தனால அப்படி இருந்துமே நான் அதுக்கு டீடைலிங்கோட பண்ணது வந்துட்டு மாவீரனுக்கு. ஈவன் எல்லா மூவிஸ்க்குமே அப்படிதான் இருக்கும். பட் அதுக்கு ரொம்ப நாங்க மெனக்கெட்டு பண்ணோம். மஞ்சுமெல் பாய்ஸா இருக்கட்டும் அதுலயுமே வந்துட்டு வேரியேஷன்ஸ் நாங்க ஸ்பாட்ல ஒன்று வேற பேசியிருப்போம். ஆனா அந்த கதைக்கு இன்னும் வேற ஏதாவது வேணும்னா அதை லைட்டா லிப்புக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி போட்டிருக்காங்க. ஆல் ஓவர் டப்பிங் அப்படின்றது வந்து நம்ம என்னதான் வந்து நம்ம ஸ்பாட்ல நடிச்சிருந்தாலுமே அந்த ரியாலிட்டி மாறாம திரும்பவும் நம்ம அதை காட்டிலையும் டபுளா நடிக்க வேண்டியதுதான் அந்த டப்பிங் ப்ராசஸ்ன்றது. வெற்றிமாறன் சாரோட விடுதலை இல்ல. அதுல இன்னும் நாங்க பேச பேச ஆரம்பிக்கல. லைவா தான் ஆடியோ எடுத்திருக்காங்க. மேபி லைவா கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா ஃபுல்லா சைலண்ட் பண்ணிட்டு லைவ் ஆடியோ இப்போ வந்துட்டு நம்ம கடைசி விவசாயில வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ லைவ் ஆடியோல போனது. ஸோ மேபி அப்படி இருக்கலாம். இப்போ உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னவா இருக்கு? இப்போ அப்கமிங் வந்து மண்ணாங்கட்டி அதுல பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம சத்திய சோதனை பண்ண நம்ம சுரேஷ் சங்கையா சாரோட ப்ராஜெக்ட்ல பண்ணிட்டு இருக்கேன். யோகி பாபு சார் லீடா பண்றாரு. ஃபர்தரா மூவி அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ்காரன். ஸோ அதுல கமிட் ஆயிருக்கேன். உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கக்கூடிய வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படங்கள்ல வந்து எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் இந்த இது கேரக்டர் நடிச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஏங்கின ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஏதாச்சும் ஒரு படங்கள் சொல்ல முடியுமா? ரொம்ப முன்னாடி வந்தது இப்போ பருத்திவீரன். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஒருவேளை நான் இருந்தேன் இப்போ அந்த படத்துக்கு ஒருவேளை கேஸ்ட் பண்ணாங்கன்னா ஐ எம் ரெடி டு டூ. ஏன்னா அந்த படம் மாதிரி ஒரு படம் இனிமேல் வருமா அப்படின்றதுலாம் தெரியாது. அப்புறம் நம்ம பூ படமே வந்துட்டு அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் நடிக்கிறது வந்து ரொம்ப ரியல். அதை நடிச்சப்ப கூட சொன்னாங்க, ஒரு அம்மாவா பண்ணவங்க கூட சொன்னாங்க. அவங்க கூட ரீசெண்டா ஒரு படத்துல ஒர்க் பண்ணேன். பார்வதி மேம்க்கு வந்து அம்மாவா ஒருத்தவங்க பண்ணாங்க. அவங்க அந்த அம்மா சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, அதுல வந்துட்டு அடிக்கிற சீன் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அடிக்கிற சீன் ஒன்று இருக்கும். நல்லா அடிங்கம்மா அப்பதான் ரியலா இருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே அடிக்க சொல்லி ரியலா அடிச்சிருக்காங்க. அவங்களும் இதா வேணும் அப்பதான் ரியலா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது விளக்கமாத்தல அடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, யாராவது வேற ஆக்டர்ஸ் சொல்லுவாங்களா? இருக்காங்க ரிஸ்க் எடுக்கிறவங்க. பட் அந்த அளவுக்கு அந்த உண்மையான ஃபீல் வரணுன்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் போய் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு பண்ணாங்க இல்லையா? ஸோ இப்போ மஞ்சுமல் பேஸ் வந்து நிறைய கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றப்ப நம்ம தமிழ் படமா இருக்கட்டும் சரி, இந்த கதையை வந்து நீங்க இன்னும் கொண்டாடி இருக்கலாம், மக்கள் இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய படங்கள் ஏதாச்சும் இருக்கா? என்னன்னா தியேட்டர்ல ஒருவேளை சப்போர்ட் இருக்காதுன்ற ரீசன்ல நிறைய ஓடிடிக்கு வந்துடுறாங்க. இமிடியட்டா 2-3 நாள்லயே வந்துட்டு வித்தின் அ வீக்ல வந்துட்டு ஓடிடி படங்கள் வந்துருது. வந்துருது. இப்ப கம்மி ஆயிடுச்சு. நமக்கு என்னமோ ஈஸியா இப்பயே வந்த மாதிரி இருக்கு. இப்போ ஒரு வாரம் தான் பார்த்த மாதிரி இருக்கும். டக்குன்னு அவங்க ஓடிடில பார்த்தோம்னா இருக்கும். அமேசான் திறந்தாலோ நெட்ஃபிளிக்ஸை திறந்தாலோ என்னன்னா நம்மளுடைய வாழ்வியலோட சம்பந்தப்பட்ட கதைகள்லாம் வரும்போதோ அது சின்ன படங்களா ப்ரொமோஷன்ஸ் பெருசா பண்ண முடியாம இருக்கிற நிலைமையில என்ன ஆயிடுதுன்னா நோட்டீஸ் பண்ணப்படாம போயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் எப்படி இதை கொண்டு போகணும்னு தெரியல. மேபி இந்த சோசியல் மீடியா இன்னும் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா டெஃபினட்டா வந்து இது எல்லா படங்களுக்கான சக்சஸ்மே ஈஸியா கிடைச்சிடும். நீங்க ரொம்ப டவுனா இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துல வந்து எனக்கு நானே சொல்லிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கட்டும் சரி, அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன சொல்லிக்கீங்க? நிறைய நேரம் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். நம்ம லைஃப்ல வந்துட்டு எப்பயுமே ஹாப்பியெல்லாம் எல்லாருமே இருந்துட முடியாது இல்லையா? நான் எப்பயுமே ரொம்ப ஹையா ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா என்னோட அம்மாவோட இதுதான். லாஸ்ட் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ 2 இயர்ஸ் மேல ஆகுது. இப்ப நினைச்சாலுமே அந்த சேம் அந்த லாஸ் பண்ண அதே ஃபீல் இப்பயும் இருக்கும். அதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே பெருசா பிரச்சனை இல்லை என் லைஃப்ல. அவங்களோட அந்த இழப்பை காட்டிலையும் எனக்கு வேற எந்த பெரிய பிரச்சனையுமே வந்துடாதுன்னு நான் நினைப்பேன். ஸோ வரும்போது என்ன எவ்வளோ டிப்ரெஷன்ல இருந்தாலுமே ஓகே இதெல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு எவ்வளவோ இழப்புகள் வரும், எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலைகள் வரும், நம்மளை எவ்வளவோ பேர் டம்ப் பண்ணுவாங்க, என்ன வேணா இருக்கட்டும். ஸோ அதுலேருந்து நீ இப்படியே உட்காந்தேன்னா அது வந்து வேலைக்காகுது. இதுக்காக நீ வரல. உட்காந்து நீ அழுது ஆர்ப்பாட்டம் உனக்கு கவலையா இருக்கா அழுது முடிச்சிடு. அடுத்து எந்திரிச்சு வேலையை பார்க்கணும். அந்த தான் நான் எப்பயுமே என்ன பிரச்சனைகள் வரட்டும் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணாலுமே திடீர்னு எங்க அம்மா நினைச்சே எனக்கு ஃபீலிங்கே வந்தாலுமே ஓகே இல்லை அம்மாக்காக வந்துட்டு நம்ம அவங்களுக்கு என்ன நம்ம பண்ணோம். இப்ப நம்மள வந்துட்டு சின்ன வயசுல இருந்து வளர்த்துருக்காங்க, படிக்க வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு
பார்த்துட்டு இருக்கவங்க ஒவ்வொருத்தருக்குமே நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா பேரண்ட்ஸ காட்டிலும் வந்துட்டு உங்கள சப்போர்ட் பண்றவங்க வேற யாருமே கிடையாது. நீங்க சந்தோஷப்பட்டாலுமே ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுற ஜீவன்கள் அப்பா, அம்மாவா தான் இருக்கும். நீங்க வருத்தப்பட்டாலுமே ஃபர்ஸ்ட் அழக்கூடிய ஜீவன்கள் வந்து அவங்கள தான் இருக்கும். ஒரு தப்பே நீங்க பண்ணாலுமே அத வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது பெத்தவங்கள மட்டும் தான் இருக்கும். ஸோ என்னைக்குமே பேரண்ட்ஸ வந்துட்டு இருக்கும்போதே கொண்டாடிடுங்க. அவங்க இல்லாதப்ப வந்துட்டு ஐயோ! நம்ம அப்படி இருந்தா பண்ணியிருக்கலாம், இப்படி இருந்தா பண்ணியிருக்கலாம்னு தயவு செஞ்சு யோசிச்சிராதீங்க. ஸோ அத ஏன்னா நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் சொல்றேன். ஸோ அதனால நம்ம அவங்களுக்காக நம்ம அவங்களோட பிள்ளைங்க ஸோ இந்த அளவுக்கு வந்தாங்க அப்படின்றது தான் நம்ம சமுதாயத்துல வந்து நம்ம பார்க்கப்படுறோம், நல்லபடியா பார்க்கப்படுறோம்ன்றது தான் அவங்களுக்கு செய்யற பெரிய விஷயம். ஸோ அதனால எப்பயுமே எவ்வளோ பெரிய பிரச்சனையுமே வந்தாலே நான் எப்படி சொல்லிப்பேன்னா, சில் சில் இது இப்படியெல்லாம் இருந்தா வேலைக்கு ஆகாது. எந்திரிச்சு வா வேலைய போய் பாரு. இதுவும் கடந்து போகும். உனக்கு இந்த நொடி ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்த நொடி வேற மாற்றங்கள் வரும். ஸோ அத நோக்கி நீ டிராவல் பண்ண தயாராகு. ஸோ இதுதான் நான் எனக்கு எப்பயுமே கொஞ்சம் மோட்டிவேட்டடா வச்சுக்கணும்னு நினைப்பேன். எவ்ளோ நெகட்டிவ் வந்தாலுமே ஓகே, ஓகே இல்ல இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ மூவ் ஆன். ஸோ எங்களுக்காக இவ்வளவு நேரம் நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நெறைய நல்ல கேள்விகள் கேட்டீங்க. தேங்க் யூ சோ மச்.